ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எருக்கம்பூவும் ரோஸ் இதெல்லாம் வச்சு எப்படி மாலை கோர்க்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எருக்கம்பூ பறித்து வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக நான் இந்த மாதிரி உள்ளே இருக்க பூவை மட்டும் எடுத்து தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். அதை மட்டும்தான் நான் கோர்க்க போகிறேன். அதனால் அந்த உள்ளே இருக்கிற பூ ஷேப்பில் இருக்கும் அதை தனியாக எடுத்து இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். எருக்கம்பூ விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. அதனால் எருக்கம்பூ மாலை இன்றைக்கி விநாயகருக்கு போட போகிறோம். இந்த மாதிரி இப்போ பிரித்து எடுத்து வச்சாச்சு பூவை மட்டும். இப்போ நமக்கு பட்டன் ரோஸும் தேவை. அதனால் பட்டன் ரோஸ் எடுத்து வச்சுருக்கு. ஊசி, நூல் ரெட்டையாக போட்டு கோருங்க, அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு எருக்கம்பூ எடுத்து ஊசியில் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி அந்த பூ மாதிரி இருக்க பகுதி கீழே போகணும், ஊசியாக வர பகுதி மேலே வர மாதிரி கோர்த்துக்கலாம். அப்புறம் ரோஸில் 2 குட்டி இதெல்லாம் உள்ளே இருக்கிற இதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடித்து வச்சு அதையும் சைடாக 2 இதாக மடிக்கிற மாதிரி மடித்து 2 இதழ் தான் எடுத்துருக்கேன். மடிச்சுட்டு இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கிறேன். திருப்பி 2 ரோஜா இதழ். ரோஸ் இதழ் வேணால் நீங்கள் முதலே பிச்சு கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்பைக்கப்போ பிக்காமல் மொத்தத்துக்கு பிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு கோர்த்து ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் பிச்சு வச்சுக்கோங்க. ரோஸ் இதழை இந்த மாதிரி மாற்றி மாற்றி கோர்த்துட்டே போனீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இது உங்களுக்கு நான் கொஞ்சம் கோர்த்துட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிள்ளையாருக்கு அது கொஞ்சமாக போட்டாலும் நல்லா நச்சுன்னு இருக்கும். இந்த எருக்கம்பூ பறிக்கிறப்போ பூ பார்த்து பறிக்கணும். ஏன்னா அந்த செடியில் உள்ள பால் கையில் படும். அதனால் கொஞ்சம் பார்த்து பறிச்சுக்கோங்க எருக்கம்பூ பறிக்கும்போது. இதில் வெள்ளை எருக்களை தான் ரொம்ப விசேஷம்பாங்க. முடிஞ்சளவு வெள்ளை எருக்களை கிடச்சிச்சின்னா அதை வச்சே மாலை கோர்த்துக்கோங்க. விநாயகருக்கு வெள்ளை எருக்களை ரொம்ப விசேஷம்பாங்க. கொஞ்சமாக கோர்த்துருக்கும் போதே அது எப்படி அழகாக இருக்குது பார்க்க. நான் எங்கள் வெளியில் ஒரு பிள்ளையார் பண்ணி செவத்துலேயே வச்சுருக்கோம். அதுக்காண்டி தான் கோர்க்குறேன். அதனால் கொஞ்சம் பெருசாகவே கோர்த்துக்கிறேன். உங்களுக்கு சிறுசாக வேணுனாலும் சின்ன சைஸில் கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. நான் குட்டி விநாயகருக்கும் கூட கோர்த்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, பிள்ளையாருக்கு போட்டோன்னா இப்படி நச்சுன்னு இருக்குன்னு அந்த மாதிரி தான் இருந்தது. இது சின்னதாக கோர்த்தது. பெருசாக கோர்த்தது இந்த விநாயகருக்கு போட்டிருக்கோம். இதில் தான் பெருசாக கோர்த்தோம். நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.